ஆமா நிலா மாதிரி ஹோல்சேல்ஸா வந்திருக்கு. என் உளுக்காட்டி விட்டுறாதப்பா. சாருக்கு பிடிச்சது ஒன்று வரப்போகுது. நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். நானும் தான் யூஸ் பண்ண போறேன். 2 பேருமே யூஸ் பண்ற மாதிரியான பொருள் தான். சவுப்பு கலர்ல இருக்கு கம்பி, பயமா இருக்கு. சூப்பரான பீஸா. சூப்பரான பீஸா நீங்க சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு நான் செஞ்சதோட அதை நான் தான் ஊட்டி விடுவேன். ஆமா சாரி. ஒரு நாளைக்கு காலையிலயும் மதியானமும் பீஸாவா சாப்பிட்டு இருக்கோம். ஆனா நைட் என்ன சாப்பிட போறோம் தெரியல. பின்னாடி ஒரு ஆள் வந்து என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, உனக்கு செய்யவே தெரியாது, நல்லாவே இருக்காதுன்னு. அப்படி என்ன செய்ய போறேன்னு நீ சொல்லி. நான் சொல்ல மாட்டேன், நீ செய்ய, அவங்களே கடைசியில சொல்லுவாங்க என்னன்னு. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இது வந்து ஒரு ஃபாரின்ல வந்து ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருந்தாங்க. அதை பத்தி நான் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 4-5 தான் போட்டாங்க பொருளே. அதை வச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு அவனோ இல்லை எதுவுமே தேவையில்லை, நம்மளே ஒரு பேன் இருந்தால் அதை வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லிடுவீங்க. கேவலமா இருக்க போகுதுன்னு நான் இப்போ முன்னாடியே நான் உங்களுக்கு எழுதி தரேன். நீங்க செஞ்சு ட்ரை பண்ண கூட வேணாம். இப்போ பண்ண போற அந்த ஃப்ளாப் சமையலை தான் இப்போ பார்க்க போறீங்க. ஃப்ளாப் சமையலா இல்ல சக்சஸ் சமையலா வீடியோல கடைசியில தெரியும். எனக்கு கொஞ்சம் கொடு நீ கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு ஓட்ஸ் வேணும். 55 ரூபா. எல்லா ஓட்ஸுமே நான் யூஸ் பண்ண போறது இல்ல, கொஞ்சம் ஓட்ஸ் தான் நமக்கு தேவை. அப்புறமா 2 முட்டை இருந்தா போதும். 10 ரூபா 12 ரூபா. ஒரு கேப்சிகம் இருந்தா போதும். 10 ரூபா. தக்காளி அது ஃப்ரீயா? 2 தக்காளி போய் கடையில கேட்டா சும்மாவே தந்துருவாங்க. தருவாங்க. அப்புறமா வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் 15 ரூபா. அப்புறமா இந்த மில்கி மிஸ்ட் சீஸ் 120 ரூபா. 120 ரூபாய் ஃபுல்லா போட போறதுல 2 டைம் வரும்ல. சொல்லிக்கலாம். இவ்வளவு செலவு பண்ணி இந்த முக்கையான ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ரூபா பக்கம் செலவாயிடுச்சு. அந்த 100 உங்ககிட்ட ஒரு 30 ரூபா இருந்தா போதும், ஒரு 3 இட்லி சாப்பிட்டு திருப்தியா வேலைக்கு கிளம்பிப்போங்க. டெய்லி இட்லியே சாப்பிட்டுருக்க முடியுமா? ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்ல கொஞ்சம். சரி அது டிஃப்ரெண்டா இல்லையா நான் சொல்றேன். சரி எனக்கு மட்டும் செஞ்சா போதும். இப்போ என்ன பண்றேன்னு ரெசிபி சொல்லு, அப்பதானே அந்த மாதிரி அவங்க செய்யாம இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்ய போறேன். குத்து மதிப்பா ஒரு அளவு போட்டுக்கலாம். சப்புன்னு தான் இருக்கு, ஒரு டேஸ்டா இருக்காது. என்ன பாக்குற? என்ன இப்படி இருக்கு ஓட்ஸ்? நமக்கு வந்து ஒரு பொருள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா சார் ஆசைப்பட்ட ஒரு பொருள். அது வந்து வந்துடும், இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடும். அதுக்குள்ள பீஸாவே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சு. அது பீஸான்னு சொல்லாது, தோசைன்னு சொல்லு. பீஸா ரெடி ஆகிறதுக்குள்ள நான் ரெடியே இருந்தேன். ஏன்னா கொண்டை போட்டு நல்லாவே இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நான் சபதம் எடுத்திருக்கேன். ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டு எப்பவும் போல் இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடலாம். அந்த பாருங்கள் ஈரமாக இருக்குது. இப்போ இதுதான் அந்த கியூ ஸ்கின்னோட இந்த டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதான் ஈரமாக உழுதுட்டு இருக்கு. அப்படியே டப்பாக்குள்ள வச்சாச்சு. இதிலே பார்த்தோம்னா சன்ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா மழை வந்துட்டு இருக்கு, வெளியே போகும்போது அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையில்லை. இப்போ இந்த கியூ ஸ்கின்ல பார்த்தோம்னா பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமும் அடுத்து கிளைகோ கிளியர் க்ரீமும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் வந்து நல்லா வந்து ஸ்கின்னை ஹைட்ரேஷனாகவும் நரிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கின் ஈரப்பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கிளைகோ கிளியர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஒரு 3 மந்த்ஸ் டெய்லியுமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு டைம் வாங்கினாவே உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே வரும். அடுத்து வந்துட்டு இந்த கியூ ஸ்கின்னோட செராமைட் கேர் க்ரீமு. இது வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அது இல்லாமல் வந்துட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் வச்சுக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டான க்ளோ கிடைக்கும். முக்கியமாக நம்ம வீடியோவில் புதுசாக வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டே இருக்காங்க. நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். கியூ ஸ்கின் ஆப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கியூ ஸ்கின் ஆப் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களோட பிம்பிள்ஸு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் சாப்பிட்றீங்க, எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மெடிசன் எடுத்துக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்டுட்டு
அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கிட் வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 3 months வரைக்கும் வரும். ஸோ நம்ம வெளியே போய் ஒரு டாக்டர் நம்ம பார்த்தோம்னா கன்சல்டேஷன் ஃபீ கொடுக்கணும், மெடிசனுக்கான சார்ஜும் பே பண்ணணும். ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான், நீங்கள் மெடிசன் மட்டும் பே பண்ணால் போதும். முக்கியமாக இந்த கிட் நீங்கள் வாங்கும் போது தீபன் 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 100 rupees ஆஃபருமே கிடைக்கும். ஸோ தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி மலைப்பழம் பீஸா செய்யலாம், பசிக்குது, காலிலேருந்து சாப்பிடுறது. பாருங்க இதுதான் ஆணாதிக்கம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது நல்லா வந்து பவுடரா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம் 2. சொல்லு இப்ப சொல்லு. இப்ப நீ செய்யறது பேரு பேன் கேக். இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. என்னன்னா இவங்க வந்துட்டு ஆணாதிக்கம் பண்றாங்க. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல வரேன் உங்களுக்காக. நான் வந்து வெளியே யாருக்குமே இதெல்லாம் ஷேர் பண்ணல. சாத்திக்கிட்டு வேலை செய்ய இங்க உடைக்க அது மிக்ஸி ஜாடியிலே உடைச்சு ஊத்துதுவே. சமைக்க தெரியாத கிச்சனுக்குள்ள விட்டுட்டு நான் வர்ற பாடு. முட்டையெல்லாம் அரைச்சா ஆத்தடிக்கிறது. நீ தானே செய்யற, நானா உன்னை செய்ய சொல்றேன். வீடியோ பார்த்தேன் செய்யணும். எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, எனக்கு 3 நாள்ல எக்ஸாம் இருக்கு. ஆனா எனக்கு எப்போதான் இது செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் பரிச்சை இருந்தாதான் எல்லாத்துக்கும் பைத்தியம் முடிக்கும். ஆமா, ஆனா உனக்கு எப்பயுமே பைத்தியமா தான் இருப்ப. நான் வீடியோ பார்த்ததுல அவங்க உப்பு சேர்த்தல. நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அவங்க என்ன உப்பே சேர்த்தல. உப்பு சேர்த்தாம எப்படி சாப்பிட்டாங்களோ. அவங்க சாப்பிட மாட்டாங்களே, வீடியோ எடுத்து தூக்கி தான் போடுவாங்க. சாப்பிட்டாங்களே. ஓகே, இந்த மாதிரி லிக்விடா மாறிடுச்சு. தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் ஊற்றல, வெறும் முட்டை மட்டும் ஊற்றி அரைச்சாச்சு. இதுல ஓட்ஸ், 2 முட்டை, கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவீங்க எதுக்கு டிமோட்டிவேட் பண்றேன்னு. கண்டிப்பா மெசேஜ் கமெண்ட் போடுவீங்க. ஏன்னா அவங்க பேரு டிமோட்டிவேட்டர் தான். டிமோட்டிவேட்டர் செய்ய போறது துக்குலோன்று. இதுக்கு பெரிய குடமிளகாயா இருக்குல்லையா? இவ்வளவு பெருசுதான் குடமிளகாயே இருக்கு. சின்னதா இருந்துச்சுன்னா அதே போட்டிருப்பேனே. சின்னதா தான் இருக்குது. இதுக்கு மேடமுக்கு வந்து இதுல ஷேப் இல்லைன்ட்டு இதை விட்டுட்டு ஷேப்பா இருக்கிறத தெரிஞ்சிருக்கேன். மனசாட்சி தொட்டு சொல்லு. அப்படிலாம் இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லு. ஆக்சுவலா இது லைட்டா வந்துட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க அழுகி போற மாதிரி டேமேஜா இருந்துச்சு. சரி இதை ஃபர்ஸ்ட் அரைஞ்சிடலாமே தான் நான் இதை எடுத்தேன். நான் ஷேப் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்களே அவங்களுக்குள்ள ஒன்று முடிவு பண்ணி அவங்களே பேசுறாங்க. நான் என்னால என்ன சொல்றது. தக்காளி மெலிசா அரிஞ்சு. மெலிசா தான் அரைஞ்சிருக்கேன். இதோ இதோட எப்படி மெலிசா அறிவாங்க. தக்காளியை இப்படி நீ கீழே போட்டேன்னு வச்சுக்கவேன், அப்படியே பேப்பர் மாதிரி இப்படி இப்படி வந்து விடுவணும். போடுன்னு சொத்து நுழுது பத்தியா, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ நீ மெலிசா அறியலன்னு. சரிங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, என்னோட தம்பியோட 12வது முடிச்சிடும். இன்னொரு 6 மாசத்துல வந்து பிசிக்ஸ் புக் இருக்கும். அதுல வாங்கி கிராவிட்டி அதெல்லாம் என்னன்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ மெலிசா பேப்பர் திக்னஸுக்கு அரைஞ்சின்னா வச்சுக்குவேன், ஒரு காத்துல அப்படியே இப்படி வரும். வரட்டும் இப்படி வந்து அப்படியே அழகா அப்படியே பூ மாதிரி. அப்படி வேணாம், பூ மாதிரி அப்படியே பூ மாதிரி இப்படி வந்து அப்படியே லே ஆகும். அப்படியே அழகா வேண்டாம். கேரட், தக்காளி, புதினாவா? பீஸா கடையில் வாங்கினா அதிகபட்சம் எவ்வளோ வரும்? ஒரு 120 ரூபா வருமா? 120 ரூபா 150 ரூபா வரும். ஆனால் இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா 200 ரூபாய்க்கு மேலே போகுது. ஆனால் நல்லாவும் இருக்காது. பீஸா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு ஸ்வாதி வந்து ஹைதராபாத்ல இருக்கா. பக்கத்துலேயே அந்த பீஸா ஹட் ஏதோ இருக்கு. அங்கே வந்து உடனே அப்படியே வாங்கி சுட சுட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். காஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால நீ இனிமேல் கடையில வாங்கி உடனே சாப்பிடலாம். ஆனா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. போகணும், சுட சுட இங்கேயே செஞ்சு சாப்பிடலாம் தான் நான் ஆசைப்படுறேன். ஓகே, லெட்ஸ் டு. ஆக்சுவலா பீஸாக்கு யாரும் எண்ணெய் ஊத்த மாட்டாங்க. இது நான்ஸ்டிக் தவா தான். ஆனாலும் 2 டிராப் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இது பீஸாவே இல்லையே ஃபர்ஸ்ட். அதனால நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கலக்கியாச்சு ஒரு கலக்கு. இது வந்து பீஸாவே இல்லை. ஸோ அதனால வந்து பயமா இருக்கே. பயப்படவே வேணாம். இவ்வளவு அகலமான பாத்திரம் இதுல எப்படிப்பா வரும்? நீ பயப்படாத. சின்னதுலயே ஊத்திக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் அதுல ஊத்த சொன்ன. ஆக்சுவலா இது நான்ஸ்டிக். இதுல செஞ்சா ஒட்டாம வரும். இந்த பேன்ல செய்யறேன்னா பேன்ல ஒட்டிக்கிட்டு எல்லாமே தூள் தூளா போயிரும் நான் சொன்னேன். ஏன் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு, இன்னும் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும்ல. அவ்வளவுதான். இதுதான் ரவுண்ட் ஷேப். லைட்டா அப்படியே வேக விடு, அது அதுக்கு மேல பரவாது. என்ன ஊத்தணுமா சுத்தியும்? என்கிட்ட எதுக்கு சொல்லி கேக்குற? நானும் அந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல தான். அப்புறம் எதுக்கு சொல்றீங்க நல்லாவே வராதுன்னு? இப்பதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் சீஸ் பாக்குறேன். என்ன இது சாக்லேட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, ஒவ்வொரு கியூபா யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஏற்கனவே யூஸ் பண்ணது தானே இது? ஆமா, என்ன பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி யூஸ் ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவீங்களா? கேட்டேன். 2 போட்டா தானே கரெக்டா இருக்கும். அது எனக்கு தெரியாதுப்பா. ஓகே, இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் பத்திரமா. தெரியல, ஆனா திருப்பத்துக்கு முயற்சி பண்ணி திருப்பி போடலாமா? பன்னீர் போடுறியா? பன்னீரா?
வேணாம். பன்னீரும் போடுவாங்க, பன்னீர் பீஸா. நல்லாவே வராது, அதுக்கு எதுக்கு எவ்வளோ போடணும்? நல்லா வராது, நீ எதுக்கு சொல்ற? நீ ஏன் உன்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிற? எனக்கு எல்லாரும் என்னை டிமோட்டிவேட் பண்றதுக்கு நானே என்ன டிமோட்டிவேட் பண்ணிக்கிறேன். அதான் நல்லது. பாருங்க, அழகா சூப்பரா ஒட்டாம வெந்து வந்துருச்சு. இப்ப திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் வேகட்டும். நான் மூடி வச்சுதான் வேக வைக்கிறேன். தோசை வேகிற கேப்ல இந்த சில்லி ஃபிளேக்ஸ் ரெடி பண்ணிடலாம் மேலே தூவி விடுறதுக்கு. இது வறுத்து அரைச்சோம்னா சில்லி ஃபிளேக்ஸ். ஓகே ஓகே தானே? இது நிலா மாதிரியே இருக்கு. ஆமா, நிலா மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸா வந்திருக்கு. இதுதான் வந்து பீஸாவோடைய டோ. என்ன சொல்லுவாங்க? டோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சாஸ் ஊத்திக்கலாம். ஆக்சுவலா பீஸா சாஸ்னே தனியா விற்கும், ஆனா இது வந்து டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ் தானே. பீஸா சாஸ்னு தனியா இருக்கும், நீங்க அது வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இது அவங்க போட்டது நல்லா க்ரீமியா இருந்துச்சு. அந்த லேயரே தெரியலையே. இன்னும் ஊற்றணும்னு அர்த்தம். அப்போ சொரன்றது இல்லைன்னு தட்டை வச்சு சொரன்றோம். வரமாட்டேங்குது. வருது இல்லையா? வருது 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 வருது. இன்னும் எவ்வளோ கல் மாதிரி இருக்கு. அது ரொம்ப ப்ரைஸ் ஆயிடுச்சு, அதனால இப்படிதான் இருக்குமா? என்னவோ சூடானதையும் இலகுவாயிடும். அப்படியே மலைச்சாரல் மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து சீஸ் போட்டது நீ போட்டதுனால தான் இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் தானே? ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? இன்னும் கொஞ்சம் சீஸ் போடலாம். நிறைய சீஸ் போட்டிருக்காங்க அவங்க வீடியோவில். வேகணும், மேலே இருக்கிறதெல்லாம் உருகணும். பேசாம இது அப்படியே எடுத்து ஓட்டிச்சில் வச்சிடலாமா? கருகாமல் இருக்கும். அப்படியே செய்யலாமே. ஓட்டிச்சில் வச்சுட்டா மேலேயும் நல்லா ஹீட்டு ஈவனாக இதாகும். சரி, வச்சிடலாம். கருகுது அடியில். பாருங்க, ஃபைனலாக வந்து ஓடிஜியை களத்தில் இறக்கியாச்சு. இந்த எடுத்து அதை எடுத்து இந்த தட்டுக்கு மாற்றி விடுச்சு. ப்ராப்பராக பீஸா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியே ஒருக்கா செய்யலாம். அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அதில் தான் செஞ்சுருக்கணும். ஆமாம், இப்போ தான் இந்த ஓடிஜி ஞாபகமே வந்துச்சு. கருகலை ஜெய், சுத்தமாக கருகலை, நீட்டாக தான் இருக்குது. அவங்க வீடியோவில் இது கருகலை, பட் சரி நம்ம அதிலே வச்சுக்குவோம், எதுக்கு வம்பு. சீஸ் போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோவில் நான் பார்த்த வீடியோலையுமே நிறைய சீஸ் போட்டாங்க, அதனால் நானும் நிறைய போட்டுக்கிறேன். மொத்தமாக 3 கியூப் போட்டிருக்கோம். ரெண்டு ஃபுல் கியூபு அப்புறம் ½ கியூப் போட்டிருக்கோம். என்ன பாஸ், நான் என்ன இது போடவே இல்லை. கம்பெனி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட இடுக்கி. என் உளுக்காட்டி விட்டுறாதப்பா. உழுவாது ஜிவி. ஒரு 500 மீட்டர் பக்கம் வந்தீங்கன்னா பாருங்க, ரைட் சைடில் இது இருக்கும், தெக்குப்பாளையம் போர்டு போட்டிருக்கோம். சாருக்கு பிடிச்சது ஒன்று வரப்போகுது. நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். நானும் தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் தான். பார்க்கலாம். விலை வந்து நான் சொல்கிற விலையை வச்சு பண்ணுங்க. செகண்ட் ஹேண்ட் தான், 3500 ரூபா. டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபா, 3800 ரூபா. பார்க்கலாம் என்னன்னு. நவுத்திரு, கதவை திறந்துரு. இப்போ வந்து நான் சொன்ன பொருள் இறக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. தீப்னேஷ் வந்து அவங்க வெளியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம வந்து உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு இது வேலையே முடியும். எனக்கு ரொம்ப பசிக்குது. அவர் நல்லா சாப்பிட்டாரு, நான் பீஸா சாப்பிடணுன்னு பசியில் இருக்கேன். இது உள்ளே எப்படி வைக்கிறது, என்ன ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பசியில் காத்துட்டு இருக்காங்க. ஆமாம், பல வருஷம் ஆயிடுச்சு வாங்கியே. ஆகலையாட்டிருக்கு. அப்படியே தோசைக்கல்லே வச்சிருந்தா என்னால செஞ்சிருக்கலாம். உள்ள வச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணிட்டு டைமர் செட் பண்ணோம். டெம்பரேச்சர் வந்து 100 வைப்போமா? ஓகே, 100. டைமர் வந்து 10 மினிட்ஸ் போதும்ல? ஓகே, 10 மினிட்ஸ் வச்சுட்டு அவ்வளோதான். 10 மினிட்ஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். இப்போ இது என்ன சுத்தமா? சுத்தாது. 10 மினிட்ஸ் இது அதெல்லாம் சுத்தாது. 10 மினிட்ஸ் இந்த கிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்னோடனே அது ஆஃப் ஆயிரும். அவன்லாம் இப்படி சுத்தம் தானே? இப்படி அது அவன், இது ஓடிஜி. ஒரு நீளமான பெரிய டேபிள். செகண்ட் ஹேண்ட் தான், 3500. இது வந்து இந்த இடம் வந்து கம்ப்யூட்டருக்கு, அந்த இடம் நான் படிக்கிறதுக்கு. இதுதான் கம்ப்யூட்டருக்கா இருக்கணும். என்ன பண்ணணும்னா வேறு பாவம் உடம்பு சரியில்லாம உடம்பே அழைச்சி போயிட்டான் வேலை. ஆக்சுவலாக இதுக்கு டாக்டர் வச்சுருந்தாங்களாம் இந்த டேபிளை. டாக்டரோட குழந்தைங்க தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். இப்போ அவங்க வேற எங்கேயும் போகிறதுனால சேல் பண்ணிட்டாங்களாமா. நான் டாக்டராக இல்லைன்னு இருக்கேன். இங்கேயே பேசாம கிளினிக் ஆரம்பிச்சிட்டோம்னா வச்சுக்குவேன். பார்த்துக்கு டாக்டர் என்ன டாக்டர், நான் டாக்டராக வர வேலை. ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம்ல. மெடிக்கல் வெளியில் ஒரு மெடிக்கலை போட்டணும் வேலை. நான் வந்து
இப்போ பேஷண்ட் வராங்கன்னா நம்ம கிளினிக் அதிகபட்சம் எதுக்கு வருவாங்க? காய்ச்சல் சளி அதுக்கு தான் வருவாங்க. நான் வந்து மருந்து சீட்ல காய்ச்சலுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு ஒரு மெடிக்கல் காரனுக்கு சீட் எழுதி கொடுத்தோம்னா மெடிக்கல் காரன் எடுத்து கொடுத்துருவான். அவ்வளவுதான். அவனுக்கு வியாபாரம் மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு கமிஷன் வந்த மாதிரி இருக்கும். பல டாக்டர் இதான் வேலை பண்றாங்க. மனுஷங்க உயிரோட விளையாண்டுருக்கீங்களா நீங்க? A few moments later. உள்ள சீஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் உருகவே இல்லை. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பயங்கரமாக பசிக்குது. ஒருவேளை டெம்பரேச்சர் அதிகம் பண்ணால் வருமோ? அதிகம் பண்ணலாமா நம்ம? அதிகம் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம மேல் லேயரில் எடுத்து வைக்க போகிறோம். சவுப்பு கலரில் இருக்குது கம்பி. பயமாக இருக்குது. 200 டிகிரி செல்சியஸில் இருக்குது. 200 செல்சியஸில். அவ்வளோதான். மேல் லேயர்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சுடு போகுது. பார்த்து என்ன சீஸ் வந்து உருகவே இல்லை, அதனால தான் நம்ம மேலே எடுத்து வைக்கிறோம். வேலையை பார்த்து பி கேர்ஃபுல். மேலே வச்சோம்னா மேலே லைட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும். அழகா தோசைக்கல்லே வச்சிருக்கலாம். தோசைக்கல்ல வச்சா உனக்கு அடியில் மட்டும்தான் இதாகும். இங்கே வச்சுன்னா உனக்கு மேலே கீழே 2 சைடுமே ஈவனாக. ஸோ இந்த டேபிள் வந்து நேற்று வந்து பெருந்துறை போயிட்டு வரும்போது ஈரோடு கருங்கல் பாளையத்திலே இருந்துச்சு. நான் வந்து ஆன்லைனில் புது டேபிள் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு நீளமான டேபிள் பார்த்தோம்னா ஒரு 7,000 ரூபாய்க்கு கம்மி டேபிளே கிடையாது. இந்த அளவுக்கு நீளம்னா 10,000 இருக்கு. இந்த அளவுக்குலாம் 10 நான் சொல்ற ஒரு டீசெண்டான மினிமம் கம்ப்யூட்டர் டேபிள் 7,000 ரூபாய்க்கு மேலே இல்லவே இல்லை. ஸோ அதான் சரி செகண்டில் பார்க்கலாம் தேடி தேடி அலைஞ்சு ஃபைனலாக இந்த டேபிள் தான் கிடச்சிது. இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டேபிள். ஆனால் இது வந்து கம்ப்யூட்டர் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ பள்ளிப்பாளையத்திலே ஒரு ஆஃபீஸ் காலி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்டால் அதுவே போட்டியாமா ஸ்கிராப்புக்கு தான் போகுது, யாருமே கேட்டு கொடுக்கலன்னாங்க. நம்ம வரும்போது வர வழியில் பார்த்தோம். பார்க்கும்போது இந்த டேபிள் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது 6 அடிக்கு மேலே வருது, 6.25 வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி தரோம், கட் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. பட்டு ஒரு பக்கம் சாருக்கு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒரு பக்கம் நான் படிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு இதே வாங்கியாச்சு. அருமையா இருக்கு, செம்ம குவாலிட்டி. அடியில் பாருங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, கால் ஈஸியாக உள்ள விட்டுட்டு சேர் உள்ள தள்ளிக்கிற மாதிரி. ஸோ அந்த பக்கமும் ஸ்ட்ரென்த் நிற்கிறதுக்காக அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கான பலகை, தூக்க முடியும், 2 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். அதனால எனக்கு இது ஒர்த்தாக தான் தோணுது 3,500 ரூபாய்க்கு. பரவாயில்ல. இப்போ அந்த டேபிள்லாம் வந்து இப்படி உள்ள போறதுக்கு டேபிள் பிடிச்சி உள்ள வந்தா டேபிள் கையோட வந்துடும். இது வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் எதிர்பார்த்ததே வந்து இந்த மாதிரி உள்ள போய் வேலை செய்யணும். நான் டேபிளுக்குள்ளார போயிட்டு இப்படி அழகா படுத்துக்கிட்டு இப்படி வேலை செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. நல்லா உருகி வரும்னு பார்த்தா மேலே தீஞ்சு போன மாதிரி ஒரு விழுந்துரு போகுது. கரெக்டா தான் இருக்கு. ஆக்சுவலா சில்லி ஃபிளேக்ஸ் தான் பார்த்து நான் தீஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். சாப்பிடலாம் போதும், அவ்வளவுதான். ஆமா போதும், பர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. சுற்ற போகுது. சூப்பரான பீஸா தயார். சூப்பரான பீஸா நீங்க சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு நான் செஞ்சதோட அதை வாசனை நல்லா இருக்கு. சுடவே இல்லை. அட பாவீங்களா, இதுலயே வச்சு கட் பண்ணலாம். பீஸா சுடுதா இல்லையா? பீஸா சுடுது. இப்படி எப்படி கட் பண்ணோம்? அப்படியே கட் பண்ணி விடு, ஆனதே ஆகட்டும். வாவ், கீரல் வந்துரு போது அடியில் இருக்கிறது. கரெக்டா போய் ஓடி போய் அந்த பீஸா கட் பண்ற அந்த கட்டர் வாங்கி வந்துட்டோமா? வேணாம், பீஸ் போதுமா? சின்ன பீஸே போதும். நாங்களாம் ஏழை வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால சின்ன பீஸே போதும். ஏழை வீட்டு குடும்பம்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா, ஏழைங்க நாங்களாம் இதெல்லாம் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் வீட்டில் செஞ்சிருக்கோம். அதனால மினி பீஸா சாப்பிட்டு டேஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன். நீ சொல்லு, நீ சாப்பிட்டு சொல்லு. நீ தான் சொல்லணும், நீ தான் உண்மைதான் சொல்லணும். இந்தா நான் தான் ஊட்டி விடுவேன். ஆமா சாரி, உண்மையை சொல்லணும். சூப்பராக சூப்பராக 10க்கு 10 தப்பு பண்ணிட்டேன், டிமோட்டிவேட் பண்ணது தப்புன்னு உணர்றேன். சூப்பரா இருக்கு. உண்மையாவே பீஸா மாதிரி செம்மையா இருக்கு. நம்ப முடியல, உண்மையா நல்லா இருக்கு. அப்படியா? பீஸானா ஆக்சுவலா வந்து அந்த லேயர் வந்து கீழே வந்து அந்த உங்களுக்கே தெரியல ஒரு மாதிரி லப்பரி எஃபெக்ட்ல ஒரு இது இருக்கும். இது வந்து தோசை மாதிரி இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. ஓட்ஸுங்கிறதுனால அந்த ஒரு லப்பரினஸ் இல்லை, ஆனாலும் சூப்பராக இருக்கு. மற்றபடி அந்த மேலே இருக்கிற டாப்பிங்ஸு இன்க்ரீடியன்ஸு எல்லாமே ஆக்சுவல் பீஸாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கு. பொறுமையாக சாப்பிடு. வசரம் வீடியோ எடுக்க இந்தாங்க, வீடியோ எடுக்குங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வாங்கி சாப்பிட வராரு. நல்லா இல்லை, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு
நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அதான் இப்போ நல்லா இருக்குல்ல. தரமாட்டேன்னு கமெண்ட்ல சொன்னேன்ல. கழுவி ஊற்றுவாங்க ஒன்று. தரமாட்டேன் இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணிட்டு தரலைன்னா இது பண்ணுவாங்களா? அவங்களுக்கு இல்லை, நீங்கள் வாங்க நம்ம சாப்பிட்லாம், வீடியோ பார்க்குறவங்க வாங்க சாப்பிட்லாம், செமையாக இருக்குது, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னன்னா இந்த ஓட்ஸு அப்புறம் சீஸு அது மட்டும் தான் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது அது எல்லாமே மேலே நீங்கள் மைதா மாவு, ஆக்சுவல் வெறும் மைதா மாவில் செய்யுங்க, இதை விட இன்னும் பல மடங்கு சூப்பராக இருக்கும். ஆஹா ஆஹா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். 1 hour later. என்ன அநியாயத்தை சொல்றது, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்த ஆளு பீஸா செய்யறான்னு எந்திரிச்சு போயாச்சு. பீஸா அவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனா எடிட் பண்றதை விட்டுட்டு பீஸா செய்ய போறேன்னு கிளம்பிட்டாங்க. கடையறதுக்கு குண்டான ஏற்கனவே பீஸா செஞ்சுட்டே எனக்கு க்ளீன் பண்ணவே இல்லை. நல்லா ஒட்டுக்கா க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன இந்த திடீர்னு ஆசை? நான் நல்லாவே சாப்பிடல. யாருப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது? இல்லைன்னா நான் சேர்த்து செஞ்சிருப்பேன்ல. சேர்த்து செஞ்சாலும் அது என்ன கொஞ்ச நேரம் செய்ய முடியும், ஒரு பிளேட் இல்லையே. முடியும். ஏற்கனவே செஞ்சது இல்லாம இப்ப சார் வேற மைதா மாவுல 2வது டைம் பீஸா செஞ்சிருக்காரு. ஆமா, நான் அப்ப சாப்பிடவே இல்லைல, அதனால இப்ப சாப்பிட்றதுக்காக. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. வேலை வேற இது பன்னீர்லாம் போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஜிவி. மைதாங்கிறதுனால வெந்துச்சா இல்லையான்னு தெரியல. அடியில் இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். அடியில பார்த்தாலாம் தெரியாதுப்பா, உள்ளுக்குள்ள கட் பண்ணி பாரு, இப்பதான் தெரியும். வந்துருச்சா? ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சூடும். சூடலாம் இல்லை, சப்புன்னு இருக்கு, இந்த மாதிரி இல்லை. சூப்பரா இருக்கு, சாப்பிடலாமா? வந்துருச்சா? இந்த டைம் வந்து பட்டர் ஷீட் போட்டு செஞ்சுட்டோம். அநியாயத்துக்கு ஒரு நாளைக்கு காலையிலயும் மதியானமும் பீஸாவா சாப்பிட்டு இருக்கோம். ஆனா நைட் என்ன சாப்பிட போறேன்னு தெரியல. கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் தப்பு, வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா தப்பு கிடையாது. கடவுளே, எப்படி இருக்குமோ பேப்பர் வேற இருக்கா, அதனால சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ செஞ்ச அளவுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. சூடா இருக்கே பயங்கரமா. எனக்கு டீ சூடா குடிச்சாவே நாக்குல எல்லாம் வந்துட்டு ஒரு தோல் உளிஞ்சு அவ்வளோ இதாயிரும். இது பயங்கர சூடா இருக்கேன். நல்லா இருக்கா? ஆனா நிறைய சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. பீஸா செஞ்ச வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நாங்களே எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you. சரி, எனக்கு மட்டும் செஞ்சா போதும். உனக்கு மட்டும் செஞ்சா போதும்.